வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் ஜேஇ அகாடமி. இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்டுடைய பீரியாடிக் எலிமெண்ட்ஸ் அண்ட் தேர் ப்ராப்பர்ட்டிஸ், பீரியாடிசிட்டி ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் அண்ட் the properties of periodic table பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம சாப்டருக்குள்ள போலாம். இப்போ உங்களுடைய மாடர்ன் பீரியாடிக் டேபிள இந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க இல்லையா? அப்ப இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள இந்த மாதிரி உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன சயின்டிஸ்ட்லாம் எப்படிலாம் அதை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் யாரு இதனுடைய விதிய முதல்ல யாரு சொன்னாங்க அப்படின்னாக்கா டொப்ரீனியர் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காரு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வகைப்பாட்டியில ஃபர்ஸ்ட் டேபிளா என்ன பார்க்கறோம் அப்படின்னாக்கா டொப்ரீனியஸ் ட்ரையட் தான் நம்ம பார்க்க போறோம். டொப்ரீனியஸ் ட்ரையட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேர்லயே உங்களுக்கு ட்ரைன் இருக்கு. அப்ப ட்ரைன் என்னது? 3 இல்லையா? அப்ப மூன்று குரூப்பா இவர் பார்த்திருக்காரு. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னாக்கா லித்தியம், சோடியம், பொட்டாசியம் அப்படின்னு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ண. அதாவது ட்ரையட்ஸ் அப்படி டொப்ரீனியஸ் ட்ரையட்ஸ் அப்படின்னாவே இங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னாக்கா இந்த மிடில் எலிமெண்ட்னுடைய அட்டாமிக் வெயிட் மீதி இருக்கக்கூடிய 2 எலிமெண்ட்ஸினுடைய ஆவரேஜ் தான். அதாவது லித்தியம், பொட்டாசியம்னுடைய அட்டாமிக் வெயிட்னுடைய ஆவரேஜ் தான் மிடில் எலிமெண்ட்னுடைய அட்டாமிக் வெயிட் அப்படிங்கிற அட்டாமிக் வெயிட் இல்ல அட்டாமிக் மாஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படின்னு டொப்ரீனியஸ் ட்ரையட்ஸ் சொல்லிருக்காரு. ஓகே, அப்ப மிடில் எலிமெண்ட்னுடைய அட்டாமிக் மாஸ் மீதி இருக்கக்கூடிய 2 எலிமெண்ட்னுடைய அட்டாமிக் மாஸ்னுடைய ஆவரேஜ் அப்படிங்கறது தான் டொப்ரீனியஸ் ட்ரையட்ஸ்ல சொல்லிருக்காரு. அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா லித்தியம்னுடைய அட்டாமிக் மாஸ் 23 அப்படிங்கறதையும் நம்ம எப்படி அட்டைன் பண்றோம் அப்படின்னாக்கா 7 plus 39 எவ்வளவு? 46 டிவைட் பை 2 பண்ணுங்க 23 அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியுது இல்லையா? ஓகே, அதே மாதிரிதான் இது இல்லாம இன்னும் 2 ட்ரையட்ஸ் பத்தியும் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? என்ன மீதி 2 ட்ரையட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். உங்களுக்கு கால்குலேட் பண்றதுக்கு வசதியா இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அணு என்னதான் கொடுத்துருக்கேன், அணு நிறைய கொடுக்கலாம். பட் இதனுடைய அணு நிறைய கால்சியமையும் பேரியமையும் ஆட் பண்ணி வரக்கூடிய அட்டாமிக் வெயிட், அட்டாமிக் மாஸ் இப்ப நீங்க ஸ்ட்ரான்சியம்க்கு பிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கால்சியம், தட் இஸ் குளோரின், புரோமின் அண்ட் அயோடின். குளோரின், புரோமின் அண்ட் அயோடின் இதுக்கும் நாம பொருத்தி பார்க்கலாம். ஓகேவா? இதனுடைய அட்டாமிக், அதாவது குளோரின், அயோடினுடைய அட்டாமிக் மாஸ் ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அது புரோமினுடைய அட்டாமிக் மாஸுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் டொப்ரீனியர்னுடைய ட்ரையட்ஸ். ஓகே, இது மாதிரி தான் அவர் ஒரு ஆர்டரை ஃப்ரேம் பண்ணாரு. இந்த 3 அவரால் இந்த 3 மட்டும்தான் செய்ய முடிஞ்சது. ஏன் அப்படின்னாக்கா மீதி தனிமங்களை அவரால் இந்த அளவுக்கு அப்ப இருந்த 40 தனிமங்களுக்குள்ளார 40 எலிமெண்ட்ஸுக்குள்ளார அவரால் இந்த 3 சக்சஸ்ஃபுல்லான ஒரு ட்ரையட்ஸை மட்டும்தான் அவரால் கொடுக்க முடிஞ்சது. மீதி எலிமெண்ட்ஸ் இதுக்குள்ளார அவரால் கொண்டு வர முடியல. இது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு டிராபேக் அப்படின்னே சொல்லலாம். அப்ப டொப்ரீனியஸ் ட்ரையட்ஸ்ல அவரால் 3 மட்டும்தான் ஃப்ரேம் பண்ண முடிஞ்சது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை இவரால் கொண்டு வர ஆர்டரா பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல கொண்டு வர முடியல. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா சான்கோட்டியஸ் ஒருத்தர் சான்கோட்டியஸ் அப்படிங்கறது என்ன கொண்டு வந்தாரு அப்படின்னாக்கா இது சான்கோட்டியஸ் அப்படிங்கிறவரு எப்படி ஆர்டர் பண்ணாரு அப்படின்னாக்கா ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்ல அட்டாமிக் மாசஸ் ஒண்ணு கீழே கொண்டு அரேஞ்ச் பண்ணாரு. அப்ப அவர் என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா இது கமர்ஷியலா, அதாவது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இது கொண்டு வர அவரால் கொண்டு வர முடியல அப்படிங்கறது தான் உண்மை. அதனால இதையும் அவருடைய டிராபேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சான்கோட்டியஸ்னுடைய பீரியாடிக் கிளாசிபிகேஷனையும் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம். அடுத்த லெவல்ல யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா நியூலாண்ட்ஸ் ஆக்டேவ் அப்படிங்கறத நெக்ஸ்ட் நம்ம பாக்குறோம். நியூலாண்ட்ஸ் ஆக்டேவ் அப்படிங்கிறது
அப்படின்னாவே 8 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்ப நியூலாண்ட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மியூசிஷியன். ஓகே, அவர் வந்து சர்ச்ல வந்து நிறைய வந்து சாங்ஸ் எல்லாம் நிறைய வந்து கம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்ச்ல கம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்போசர் இவர். அப்ப அவருக்கு மியூசிக்ல இருந்த இன்ட்ரெஸ்ட்னால அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அந்த காலத்துல இருந்த தனிமங்களை வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா ஒரு மியூசிக்கல் நோட்ஸ்ல வந்துட்டு வகைப்படுத்துறாரு. அதாவது நம்ம இங்கிலீஷ்ல வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சரிகம பதனி தான். ச ரி க ம ப த நீ, மறுபடியும் 8வதா வந்து சலந்தா ஸ்டார்ட் பண்ணும், மறுபடியும் சரிகமா பததான் வரணும் இல்லையா. சோ அப்ப இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி வகைப்படுத்துறாரு அப்படின்னு பாருங்க, எப்படி வந்து அவர் கிளாசிஃபை பண்றாருன்னு பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம லித்தியம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளூரின். மறுபடியும் அடுத்து இருக்கக்கூடிய எலிமெண்ட் சோடியம். அப்ப இந்த ச எங்க வந்திருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து முதல் தனிமம், அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது வந்து 8th எலிமெண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் 8th எலிமெண்ட்டும் பாத்தீங்கன்னாக்கா இப்ப இருக்கிற நியூ பீரியாடிக் டேபிள்ல அடுத்தடுத்து இருக்கு இல்லையா. பீரியாடிக் விதியில நம்ம வந்து கொடுத்துருக்கோம், அந்த பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ல அடுத்தடுத்து. ஏன் எப்படி இதை கிளாசிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனாலதான் இது அடுத்தடுத்த எலிமெண்ட்ஸா கொடுத்திருக்காங்க. அப்ப இது யார் கண்டுபிடிச்சாங்க, நியூலாண்ட்ஸ் ஆக்டேவே வந்து அப்ப கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா. 1800s அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அப்ப இந்த ஆக்டேவ் அப்படிங்கிறது எதனால வந்து அப்படின்னாக்கா 8 எலிமெண்ட்ஸ் கிளாசிஃபை பண்ணி 8th element is similar to that of the properties of the first element. 8th element is similar to that of the property of the first element அப்படிங்கறத வந்து சொல்லிட்டாரு இல்லையா. அதுதான் நியூலாண்ட்ஸ் ஆக்டேவ் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப இப்படியே அவர் 8 எலிமெண்ட்ஸா அவர் அரேஞ்ச் பண்ணாலுமே அவரால ஒரு சில ஒரு சில எலிமெண்ட்ஸ் மட்டும்தான், ஒரு 40 எலிமெண்ட்ஸ் வரைக்கும் மட்டும்தான் அவரால் பண்ண முடிஞ்சு, அதுக்கு மேல வந்து அவரால் பண்ண முடியல. அப்ப இதுவுமே அவருடைய ஒரு டிராபேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறோம். அடுத்தது நம்மளுடைய மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் லா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரோம். அப்ப மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் லா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, the periodic property of the elements or the periodic functions of their atomic masses அப்படின்னு சொல்றாரு. periodic functions of the periodic functions of the are according to the periodic atomic masses அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. periodic functions of their atomic masses அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவரு கிளாசிஃபை பண்ணும் போதே அட்டாமிக் மாஸ் வச்சு கிளாசிஃபை பண்ணிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியம் பார்த்த உடனே நீங்க தெரிஞ்சிருக்கலாம் 4 is the atomic mass of helium இல்லையா. அப்ப அவர் அரேஞ்ச் பண்றதே அட்டாமிக் மாஸ் பேஸ் பண்ணி தான் அவர் கிளாசிபிகேஷனே பண்ணிருக்காரு. ஓகே, ஆனா இவருடைய கிளாசிபிகேஷன் பாருங்களேன், 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது, அப்புறம் இதுல 8 தான் இருக்கு இல்லையா. ரோமன் கேப்ஸ்ல தான் இவர் அரேஞ்ச் பண்ணிருக்காரு 1 2 3 4 5 6 7 8 சொல்லிட்டு. இந்த 8th எலிமெண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய மாடர்ன் பீரியாடிக் டேபிள் நீங்க பாக்குற மாதிரி இருக்காது. பட் இது எல்லாமே டி டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல வந்திருக்கும். ஓகேவா. ஆனா இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, இது 8th பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கொடுத்திருக்காரு. அப்புறம் இந்த 0th குரூப் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹீலியம் டு ராடான் வரைக்கும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் நியூ பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 18th எலிமெண்ட்டா பாப்பீங்க. ஆனா மெண்டலீவ்ஸ் ஏன் வந்து 0 டேபிள்ல கொடுத்திருக்காரு அப்படின்னாக்கா ஆக்சுவலா அவர் வந்து அப்பவே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆர்பிட்டல்ஸா 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிருக்கு. மேக்ஸிமம் உங்களுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கெமிஸ்ட்ரியா பாத்தீங்கன்னாக்கா இட்ஸ் 8 நம்பர் அப்படின்னு 8 நம்பர் ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருக்கும். ஏன்னா அப்பதான் வந்து நியூலாண்டு பாத்தீங்கன்னா ஆக்டேவ்ஸ் அப்படின்னு வச்சிருந்தாரு, 8 நம்பர் வச்சுதான் வச்சிருந்தாரு. அதே மாதிரி நம்மளுடைய ஆர்பிட்டல்ஸும் பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆர்பிட்டல் அப்படின்னு வந்து சொல்லுது. அதை பேஸ் பண்ணி தான் இவர் என்ன பண்ணிருக்காரு 0th குரூப்ல, அதாவது எதனுடைய பேலன்ஸ் 0வா இருக்கும், எது வந்து 8 எலக்ட்ரான்ஸும் கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கோ அதுதான் வந்துட்டு அதுக்குதான் வந்து பேலன்ஸ் வந்து 0வா இருக்கும். அப்ப பேலன்ஸ்னாவே என்னது, கம்பைனிங் கெப்பாசிட்டி. either it should lose electron to attain the valence 8 electron இல்லையா, அல்லது they should gain 1 electron to attain its octave rule இல்லையா. octet rule, octet அப்படின்னு சொல்லுவோம். octet rule அப்படின்னாக்கா 8 electron rule. அதோட outermost shell should contain octet rule. இதுல ஒரு ரெண்டு எக்ஸெப்ஷன் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னாக்கா dual character, duplet rule அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். duplet dupe அப்படின்னாவே ரெண்டுன்னு அர்த்தம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டியூப்லெட் ரூல் எதுக்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஹீலியம்க்கு பொருந்தும். ஹீலியம்க்கு இதுக்கு மேக்ஸிமம் எலக்ட்ரானே வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 தான் இல்லையா. இது எல்லா எலக்ட்ரான்ஸுமே எலிமெண்ட்ஸுமே பாத்தீங்கன்னாக்கா ஆக்டெட் ரூல்ல பிக்ஸ் ஆயிடும். ஓகே, அது அந்த வேலன்ஸையும் பேஸ் பண்ணி இவரு 0th எலிமெண்டா வச்சிருக்காரு. அடுத்தது ஃபர்ஸ்ட்
அண்ட் செகண்ட் குரூப் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹைட்ரஜன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். அப்ப இதுல நம்மளுக்கு எந்த மாற்றங்களுமே நியூ பீரியாடிக் டேபிள் வச்சு, நியூ கிளாசிபிகேஷன் வச்சு மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பார்க்கும்போது there is no change. அது எந்த சேஞ்சுமே இல்ல. அதே மாதிரி செகண்ட் பீரியடும் பாத்தீங்க அப்படின்னாக்கா பெரிலியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம், இதுலயும் எந்த டிஃபரன்ஸும் நம்மளுக்கு பெருசா வந்து தெரியல, சிமிலரா தான் இருக்கு. அப்ப மெண்டலிவோ மாடர்ன் பீரியாடிக் டேபிளும் ஒரே மாதிரி தான் டிராவல் பண்ணிருக்கோம். பட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா தேர்ட் எலிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவர் எல்லாத்தையும் ஒரே இதுல அமைப்புல கொண்டு வந்துட்டாரு, ஒரே ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்துட்டாரு. பட் இது போரான், அலுமினியம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கேலியம், ஜெர்மானியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா. அவரோட காலத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் கண்டுபிடிக்கப்படல. ஓகேவா. அப்ப இது வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட என்ன பண்ணிட்டாரு, இந்த ரெண்டையுமே வந்துட்டு பிளாங்கா விட்டு இருந்தாரு. ஏன் அப்படின்னா கண்டிப்பா இதை விட, அதாவது அப்ப கண்டுபிடிச்ச எலிமெண்ட்டை விட அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அட்டாமிக் மாசஸ் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா ஃபியூச்சர்ல யாராவது கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற நோக்கத்தோட அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரீயா விட்டுருக்காரு. ஓகேவா. அப்ப இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப ரீசெண்டா அவருடைய காலத்துக்கு அப்புறமா கண்டுபிடிக்கப்பட்ட எலிமெண்ட். அப்ப இந்த இடத்த கேப்பா விட்டுட்டு இது எதுக்கு வருது, அலுமினியம்க்கு கீழே வருதா, இது வந்து சிலிகானுக்கு கீழே வருதா, அப்ப கேலியம் வந்து அலுமினியம்க்கு கீழே வருது இல்லையா. அப்ப இது அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா அவருடைய காலத்திலேயே அதை பிளாங்கா விட்டுட்டு இந்த இடத்த வந்துட்டு ஈகா அலுமினியம் அப்படின்னு பேர் வச்சுட்டாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா இகா சிலிகான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாரு. ஓகே, அது பிளாங்கா விட்டுட்டு அதுக்கு ஒரு நேம்லாம் எதுவுமே கொடுக்கல. பட் ஃபியூச்சரா தான் அது என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க கண்டுபிடிச்சவங்க, இகா அலுமினியம் வந்து கேலியம் அப்படின்னும் இகா சிலிகான வந்து ஜெர்மானியம் அப்படின்னு பிக்ஸ் பண்ணாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இது வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர்ல அட்டாமிக் மாசஸ் பேஸ் பண்ணி தான் இந்த எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, டேபிள பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா. பட் அதுலயும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சில வேரியேஷன்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. இதனோட வந்து அசெண்டிங் ஆர்டர்ல இல்லாம அதுல இருக்கக்கூடிய டிஃபரன்சஸும் நம்ம வந்து நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்க வெனாடியம், குரோமியம், மாங்கனீஸ் இது வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அயன், கோபால்ட், நிக்கல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க 58.9 இருக்கு. ஆனா நிக்கலுக்கு பாருங்க 58.7 இருக்கு. அப்ப இங்கேயே உங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து கரெக்டா எக்ஸாக்டா அவரால் வந்து ஆர்டர்ல கொண்டு வர முடியல அப்படிங்கறதெல்லாம் தெரியுது இல்லையா. அப்ப இதெல்லாம் நம்ம என்னதான் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட ஒரு பிளாங்க் ஸ்பேசஸ் எல்லாம் விட்டு அவருடைய பீரியாடிக் டேபிள்ல கொண்டு வந்தாலுமே அதுலயும் வந்து ஒரு டிராபேக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவரால் கரெக்டா அந்த கோபால்ட் நிக்கல்லாம் ஏன் அப்படி வந்திருக்கு அப்படிங்கறத அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்ப இதெல்லாம் வந்து அவருடைய டிராபேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ இதுக்கப்புறமா வந்தக்கூடிய ஹென்ரி மோஸ்லே அப்படிங்கிறவர் என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா டிஃப்ராக்ஷன் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா ஒரு மாடர்ன் பீரியாடிக் லாவை கொண்டு வராரு. அப்ப வாட் இஸ் மாடர்ன் பீரியாடிக் லா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா the periodic properties, the periodic functions or the periodic properties of the periodic functions are based on the atomic numbers அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அவருடைய ஸ்டடியை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாரு. அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி அவர் வந்து கிராஃப் வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னாக்கா இட் வென்ட் ஆன் a straight line. அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா எந்த ஒரு அட்டாமிக் டேபிளுமே அட்டாமிக் மாஸ் வச்சு பண்றதுக்கு பதிலா அட்டாமிக் நம்பர்ல ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு அவருடைய கண்டுபிடிப்பு தான், அவருடைய ஒரு டிஸ்கவரி தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மாடர்ன் பீரியாடிக் லா, மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறது. அப்ப இதுதான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாடர்ன் பீரியாடிக் டேபிள். சோ the properties of the period, the properties வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னாக்கா இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எதை நோக்கி இருக்கு அப்படின்னாக்கா அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி இருக்கு. அப்ப நீங்க பாக்கலாம் லெஃப்ட் டு ரைட் போறது எல்லாமே ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் பாத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து நம்ம பீரியட்ஸ் என்ன சொல்றோம், பீரியட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இத நோக்கி இருக்கிறது எல்லாமே பீரியட்ஸ் அப்படின்னும். ஓகே, லெஃப்ட் டு ரைட் இருக்கக்கூடியது வந்து நம்ம பீரியட்ஸ் அப்படின்னும், டாப் டு பாட்டம் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே
என்னன்னு சொல்றோம், குரூப்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். அப்படி பார்க்கும்போது எத்தனை பீரியட்ஸ் இருக்கு, 7 பீரியட்ஸ் இருக்கு. எத்தனை குரூப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 18 குரூப்ஸ் இது நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம மெண்டலிவ்ஸ் பீரியாடிக் டேபிள்ல பார்த்த மாதிரியே தான் இருக்கு. சோ இதனுடைய ஃபர்ஸ்ட் குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம மெண்டலிவ்ஸ் பீரியாடிக் டேபிள் இருக்க மாதிரியே தான் இருக்கு. ஓகே, அப்ப இது வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்கா எஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆல்ரெடி இங்க இருக்கு எஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஹீலியத்தை இதோட சேர்த்துக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா ஹீலியம்க்கு மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் தான். அப்ப எஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் ஆர்பிட்டல்ல எத்தனை ஆர்பிட்டல் இருக்கு, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப ஒவ்வொரு ஆர்பிட்டல்லுமே 2 எலக்ட்ரான் மேக்ஸிமம் ஃபில் பண்ண முடியும். 1 இருக்கலாம் அல்லது 2 இருக்கலாம். 1 இருந்தா ஹாஃப் ஃபில்ட் ஆர்பிட்டல், 2 இருந்தா கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆர்பிட்டல்னு சொல்றோம். அதனால எஸ் ஆர்பிட்டல்ல பாத்தீங்கன்னாக்கா ஹைட்ரஜன் டு பிரான்சியம் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலா ஹைட்ரஜன் நான் மெட்டல் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னாக்கா லித்தியம் வந்து பிரான்சியம் வரைக்கும் எஸ் பிளாக்ல, அதாவது எஸ் ஆர்பிட்டல் ஃபில் பண்ணும்போது ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இதுல இருக்கும். வெரஸ் பெரிலியம் டு ரேடியம் ஃபில் பண்ணும்போது 2 எலக்ட்ரான் வந்து எஸ் பிளாக்ல வந்து ஃபில் ஆயிருக்கும், 2 எலக்ட்ரானும் ஃபில் ஆயிருக்கும். ஓகே, அப்ப அடுத்தடுத்த லெவலுக்கு அடுத்தடுத்த பீரியட்ஸ்க்கு போகும்போது they enter into the new orbitals, new set of orbitals. அப்ப லித்தியம்க்கு வந்து 2 ஆர்பிட்டல் தான் இருக்கும் அப்படின்னாக்கா சோடியம்க்கு எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 1 2 3 சோடியம். அதே மாதிரி பிரான்சியம்க்கு பாத்தீங்கன்னாக்கா 7 பீரியட்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கிறதுனால அதனுடைய அட்டாமிக் சைஸஸும் பாத்தீங்கன்னாக்கா அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப அட்டாமிக் சைஸ் அதிகமாயிட்டே இருக்கும் போது அதனுடைய அட்டாமிக் ரேடியஸும் எப்படி இருக்கும், டாப் டு பாட்டம் அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி கேள்விகளை தான் உங்களுக்கு நீட்ல கேட்பாங்க. இதனுடைய அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா டாப் டு பாட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அட்டாமிக் ரேடியஸ் top to bottom it is increasing அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகே, அப்ப ஆட்டம்ஸ் வந்து நான் சொல்லிட்டு 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம், 1 to 2 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஃபில் பண்ணலாம் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். ஓகே, அப்ப 2 எலக்ட்ரான் மட்டும் தான் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அடுத்த செட் ஆஃப், அதாவது லித்தியம் பெரிலியம்க்கு அப்புறமா எங்க போகணும் அப்படின்னாக்கா பெரிலியம் போரான் இங்க வந்து ஃபில் ஆகுது இல்லையா. அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா 8 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம குரூப் அண்ட் பீரியட் வைஸ் நம்ம கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா குரூப்ஸ்ல பாத்தீங்கன்னா 18 குரூப்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ 1 and 2 அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து எஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது என்னன்னு சொல்றோம், எஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அண்ட் தென் 13 to 18 பிளாக்ல இருக்குது, அதாவது டுவர்ட்ஸ் ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த ஆரையுமே நம்ம பி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, நடுவில் இருக்கக்கூடிய 3 to 12 அப்படிங்கறது என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா டி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னாக்கா பீரியாடிக் டேபிள்ல கீழே 2 பிளாக் மட்டும் இருக்கு. இதை நம்ம என்ன சொல்றோம்னாக்கா எஃப் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட். இந்த 3 to 12 இருக்கு இல்லையா, இது வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்லுவோம். அதாவது இந்த 12th டேபிள் தவிர மீதி இருக்கு எல்லாத்தையுமே, அதாவது 3 to 11 இதை வந்து என்ன சொல்லுவோம், டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்குள்ளார இருக்கு, இதாவது டி குள்ளார எஃப் இருக்கு இல்லையா. அப்ப அதனால டி குள்ளார எஃப் இருக்கு அப்படிங்கறதுனால இது டி அப்படின்னா டி குள்ளார எஃப் இருக்கு, அதனால இது இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட். ஓகே, அது எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகே, இப்ப பிளாக் வைஸா இப்ப நம்ம பார்த்துட்டு இப்ப பிளாக் வைஸா நம்ம பார்க்கும்போது எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாருமே 1 and 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்ப இப்ப லித்தியம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா லித்தியம் கேன் ஈஸிலி லூஸ் 1 எலக்ட்ரான். அப்ப ஒரு எலக்ட்ரான் ஈஸியா அதை லூஸ் பண்ணக்கூட என்ன ஆகும் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு Li பிளஸ்ஸா மாறிடும், அதாவது லித்தியம் அயானா மாறிடும் இல்லையா. அப்ப லித்தியம் எதெல்லாம் எலக்ட்ரானை கொடுக்குதோ அதெல்லாம் மெட்டல் அயான்ஸ். அப்ப லித்தியம்ங்கிறது ஒரு மெட்டல் அயானுங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரிதான் எஸ் பிளாக்ல இருக்கக்கூடிய எல்லா 12 மெட்டல்ஸுமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா they are all metal ions. They have the tendency to lose the electron. Okay, they are a very good reducing agents because they oxidize themselves by losing electron. They act as a very good reducing agent. அப்ப high reducing property அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா எஸ் பிளாக் தான் இருக்கும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு important need based questions தான். So which is a very good reducing agent, எஸ் பிளாக் element, பி பிளாக் element அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா நீங்க
What is the correct answer? S block element அப்படின்னு சொல்லிட்டு they are very good reducing agent, good reducing agent இல்லையா? So they have the tendency to lose the electron. Okay, so இதெல்லாம் S block elements னு பார்த்துட்டோம். Okay, இப்போ P block elements அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா S blockல இன்னும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா இது எல்லாமே மெட்டல் அயான்ஸ். அப்ப இந்த மெட்டல் அயான்ஸா மாறும்போது ஆக்சுவலா இருக்கக்கூடிய எலிமெண்ட்டினுடைய அட்டாமிக் ரேடியஸை விட அயான்ஸா இருக்கும் போது, இப்ப நான் லித்தியமுக்கு சொன்னேன் ஃபர்ஸ்ட் 2 ஷெல் இருக்குன்னு சொல்றேன், இது 2 ஷெல் இருக்கு. அப்ப இது வந்து லித்தியம் ஓடுது. இப்ப ஒரு எலக்ட்ரான் மட்டும் போகுது அப்படின்னாக்கா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் போயிடும். அப்ப இதனுடைய அட்டாமிக் ரேடியஸ் இங்க இருந்து இது வரைக்கும் தான் இருக்கும் இல்லையா? அப்ப இதனுடைய அயோனிக் ரேடியஸ் என்ன ஆகுது, இதனுடைய அயோனிக் ரேடியஸ் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா அட்டாமிக் ரேடியஸை விட கம்மி ஆகுது. அப்ப அயோனிக் ரேடியஸ் இஸ் கெட்டிங் ஸ்மாலர் than that of the atomic radius. அப்படி பார்க்கும்போது எதனுடைய அப்ப மேல இருந்து கீழே வரும்போது அதனுடைய நெக்ஸ்ட் ஆர்பிட்டல்ஸ்ல நெக்ஸ்ட் ஷெல் வந்து அதிகமாகும் போது they enter into the next shell இல்லையா? அடுத்த ஷெல்லுக்குள்ள நுழையும் போது பிரான்சியம்க்கு பாத்தீங்கன்னாக்கா the atomic radius is too huge, நல்ல பெருசா இருக்கும். ஆனா லித்தியமுக்கு சின்னதா தான் இருக்கும் இல்லையா? அப்ப உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்பாங்க நீட்ல, இப்ப அசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொன்னாங்க அப்படின்னாக்கா Li plus is having the lowest ionic radius compared to that of sodium plus potassium. இப்படித்தான் நீங்க எழுதணும், இப்படிதான் ஆப்ஷன்ஸ்ல வந்து கேட்பாங்க. ஓகே, சோ இந்த சைன் மட்டும் நீங்க கரெக்டா பார்த்து மேட்ச் பண்ணி போடணும். ஓகேவா? அடுத்தது P block elements அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, இன்னும் P block elements போகும்போது S blockல என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா இது வந்து ஆக்சைட்ஸோட கம்பைன் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப Li வந்து ஆக்சிஜனோட Li பிளஸ் அயான் வந்து ஒரு ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப Li2O அப்படின்னு மாறும். அப்ப இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா they are all forming ionic nature. They transfer the electron towards oxygen to form bonding. அப்ப இதுல ஃபார்ம் பண்ணக்கூடிய பாண்ட்ஸ் எல்லாமே அயானிக் பாண்டிங்கா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா இதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக் நேச்சர் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, சோ இதெல்லாம் தான் வந்து நம்ம எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். எக்ஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் பத்தி சொல்லலாம். மேக்ஸிமம் என்னென்ன சொல்லணும் அப்படின்னாக்கா இதனுடைய சைசஸ் எப்படி வேரி ஆகும், அயானிக் ரேடியஸ், அட்டாமிக் ரேடியஸ், அதனுடைய ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லிட்டு ஆக்சிஜனோட அது எப்படி கம்பைன் பண்ணுது அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன். ஓகே, அதனுடைய நேச்சர் வந்து பேசிக் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். they form maximum ionic radius, ionic compounds. they form ionic compounds by making ionic bonds. okay, next P block elements அப்படின்னு பார்க்கும்போது P block elementsல என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா 5 to 10, அதாவது 13 to 18 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே P block elements. இந்த P block elements ரொம்ப ஸ்பெசிபிக் என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா they contain metals, non-metals and metalloids. metals இருக்கு, non-metals இருக்கு, மெட்டலாய்ட்ஸும் இருக்கு. அதைத்தான் இப்ப வந்து உங்களுக்கு இப்படி காமிச்சிருக்காங்க இல்லையா? சோ இந்த மாதிரி காமிச்சதுக்கு ஏன் இப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா they act as a metal. இப்ப மேல இருக்கிறது எல்லாமே நான் மெட்டல்ஸ், கீழே இருக்கிறது எல்லாமே இது எல்லாமே வந்துட்டு மெட்டல்ஸா வந்து பிஹேவ் பண்ணுது. நடுவில் இருக்கிறது இந்த ஜெர்மானியம் இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்கா they act as a metalloids அப்படின்னு சொல்லலாம். metalloids they have both the properties of metals and non-metals. அப்ப metals எல்லாமே என்ன பண்ணுது, they have the tendency to lose the electron. அப்ப top to bottom when they are moving, top to bottom இது வரும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா மேல இருக்கிறது எல்லாமே நான் மெட்டல்ஸ் ஆகும், கீழே வர 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 இது மெட்டல்ஸ் ஆகும் மாறிடும். மேல இருக்கிறது எல்லாமே நான் மெட்டல்ஸ், இன் பிட்வீன்ல இருக்கக்கூடியது வந்து மெட்டலாய்ட்ஸ். ஓகே, அப்ப கீழே இருக்கிறது எல்லாமே மெட்டல்ஸ். ஓகே, மேக்ஸிமம் கீழே இருக்கக்கூடிய 18 அதாவது 7th பீரியட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் பார்க்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட், பிஸ்மத், தாலியம், பொலோனியம் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மெட்டல்ஸ். ஆஸ்டடைன் கூட பார்க்க மாட்டோம், ஏன்னா இது வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து மெட்டல்ஸ். ஓகேவா? சோ இந்த மெட்டல்ஸ் எல்லாமே என்ன ஆகும், மேல இருந்து கீழே வர 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 இதனுடைய அட்டாமிக் ரேடியஸும் அதிகமாகும், இதனுடைய ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டியும் அதிகமாகும். ஓகே, ரெடியூசிங் ஏஜென்டா. ஓகே, இந்த ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரின் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா they act as a very good oxidizing agent. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதனுடைய அட்டாமிக் ரேடியஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா லெஃப்ட் டு ரைட் வர 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 சேம் ஷெல்லிலேயே, அதாவது ஃபர்ஸ்ட் ஷெல் தானே, இது செகண்ட் ஷெல். ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் தான் ஃபர்ஸ்ட் ஷெல், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியானுங்கிறது செகண்ட் ஷெல். அப்ப செகண்ட் ஷெல் அடுத்தடுத்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து சேம் ஷெல்ல தான் என்டர் ஆகிறதுனால இதனுடைய அட்டாமிக் சைஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்மால், they become smaller.
ஓகே, அப்ப ஆக்சிஜன் ஃப்ளூரின் வரும்போது அதனுடைய சைஸ் இன்னுமே கம்மியாயிடும் இல்லையா? அப்ப they have strong electronic forces of attraction between the nucleus and the valence electron. Okay, அப்ப the size becomes so small. Okay, அப்ப அதே மாதிரி இதுல p orbital so 1 fill ஆயிருக்கும், 2 3 4 5 and 6 electrons fill ஆயிருக்கும். அப்ப 6 electrons இங்க fill ஆயிருக்கிறதுனால இந்த 18th குரூப்பை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா inert gases அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது எல்லாமே inert gases அப்படின்னு சொல்றோம். அப்ப more ஆக்டிவ் நான் மெட்டல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃப்ளூரினை தான் சொல்லுவோம். இந்த ஃப்ளூரினுடைய electronegativity அப்ப electronegativity என்னது? The tendency to pull the shared pair of electron towards itself is called as electronegativity. அப்ப பவுலிங் ஸ்கேல் பிரகாரம் பாத்தீங்கன்னாக்கா இதனுடைய electronegative value வந்து 4.0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப electronegativity value இந்த ஃப்ளூரின்ல இருந்து இப்படி ரைட் டு லெஃப்ட் போக 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 கம்மி ஆயிட்டே வரும். ஓகேவா? based upon this electronegativity இதனுடைய பொலாரிட்டியும் பேஸ் பண்ணி நம்ம ஆர்கானிக்ல படிக்கும் போது படிப்போம். அப்ப இதனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் இதனுடைய கம்பைனிங் கெப்பாசிட்டியை வந்து பிக்ஸ் பண்றோம். அல்லது இது எக்ஸஸ் எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு எப்படி லிகான்ஸா ஆக்ட் பண்ணுது அப்படிங்கறத காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ்லயும் பார்ப்போம். ஓகே, அப்ப இந்த ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் அப்படிங்கறத பார்க்கும்போது when you go down அது டாப் டு பாட்டம் போகும்போது இதனுடைய பவுலிங் ஸ்கேல் ரீடிங் எலக்ட்ரோநெகட்டிவ் நேச்சர் வந்துட்டு குளோரினுக்கு வந்து 3.5 அப்படின்னு மாறும். ஓகே, கீழே வர வர அதனோட எலக்ட்ரோநெகட்டிவ் நேச்சரும் மாறிட்டே வரும். ஓகே, அப்ப ஆக்சிஜன் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜன் என்ன பண்ணும்? they have the tendency to combine with the metal atoms. okay, metal atoms ஓட metal ions ஓட கம்பைன் பண்ணும். லித்தியம் பிளஸ் ஆக்சிஜன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லித்தியம் ஆக்சைடு அப்படின்னு ஃபார்ம் பண்ணுது. அப்ப இதுவுமே வந்து நான் மெட்டாலிக் நேச்சரா பிஹேவ் பண்ணுது. அப்ப நான் மெட்டாலிக் நேச்சரா பிஹேவ் பண்ணக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுமே அதனுடைய நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அசிடிக் நேச்சரா இருக்கும். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன், கார்பன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன். கார்பன்ங்கிறதும் இந்த இடத்துல நான் மெட்டல் தான் இல்லையா? அப்ப கார்பன் அப்படிங்கிறது நான் மெட்டல் தான். கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் கம்பைன் பண்ணி உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு தருது. அப்ப கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஆல்சோ a acidic natured non-metallic oxide. okay, it's a non-metallic oxide, it shows acidic nature. okay, அப்ப p block elements நம்ம இப்ப மேக்ஸிமம் இப்ப கவர் பண்ணிருக்கோம். இது வந்து acts as a very good oxidizing agent னு சொல்லிருக்கோம். இதனுடைய valency அப்படின்னு பாத்தீங்க, அதாவது variable valency oxidation state வந்து இதுக்கு கிடைக்கும். அப்ப oxidation state என்னது? that is the tendency to attain a noble gas configuration. எத்தனை எலக்ட்ரானை லூஸ் பண்ணா அது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை வந்து அட்டைன் பண்ணுமோ அதை நம்ம வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து எப்பவுமே ஒரு நம்பர், ஒரு நியூமரிக்கல் நம்பரா இருக்கும், ஹோல் நம்பரா இருக்கலாம். அது ஒரு சில இடத்துல வந்து அது ஃபிராக்ஷனா கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா கீழே போக 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 அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்பனுக்கு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்ப கார்பன் மட்டும் ஒரு டிஃபரெண்டான ஒரு நேச்சரோட ஃபார்ம் பண்ணும். இப்ப கார்பன் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அதனுடைய எலக்ட்ரான் வந்துட்டு அதனுடைய பேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 4 இல்லையா? அப்ப 4 இருக்கிறதுனால it cannot lose 4 electron or it cannot gain 4 electron இல்லையா? அப்ப 8ல பாதி இருக்கு. அப்ப 4 கொடுக்கவும் முடியாது, 4 வாங்கவும் முடியாது இல்லையா? அப்ப இதுல நம்ம C4+ கார்போகேட்டியான், C4- கார்பன் ஆனியான் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். இப்ப 4 பிளஸ் பண்ணாக்கா ஆல்ரெடி 6 எலக்ட்ரான் இருக்கு பிளஸ் 4 அப்படின்னாக்கா மொத்தம் 10 எலக்ட்ரான். ஆனா இதனுடைய புரோட்டான் எத்தனை இருக்கு? 6 தான் இருக்கு. அப்ப நியூக்ளியர் சார்ஜை விட எலக்ட்ரானோட கவுண்ட் அதிகமா இருக்கு. இட் இஸ் இம்பேலன்ஸ்ட் இன் நேச்சர். ஆனா இதுவே 4+ கொடுத்துரும் போது 6 புரோட்டானுக்கு 2 எலக்ட்ரான் தான் இருக்கும் இல்லையா? இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் டு மெயின்டைன் சச் a structure of carbon. அதனால இது என்ன பண்ணும்? கார்போகேட்டியானாவும் மாறாது, கார்போ ஆனியானாவும் மாறாது. whereas it shares electron. by sharing it forms a covalent compound. அப்ப covalent nature இதுக்கு இருக்கறனால ஷேரிங் பண்றதுனால எத்தனை எலக்ட்ரான் கொடுக்குதோ அத்தனை எலக்ட்ரான் வாங்கிக்கும். ஒரு எலக்ட்ரான் கொடுத்தா ஒரு எலக்ட்ரான் வாங்கிக்கும். ஷேரிங் நடக்கும். அப்ப இது மூலமா இது கோவாலண்ட் நேச்சரை அட்டைன் பண்ணுது. அப்ப இது மாதிரி ஷேர் பண்ணி ஃபார்ம் பண்ணக்கூடிய பாண்ட்ஸ் கோவாலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப இதுக்கு வேலன்சின்னு சொல்றதுக்கு பதிலா கோவாலன்சி அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப இதனுடைய கோவாலன்சின்னு பாத்தீங்கன்னாக்கா 4. ஓகே, இதுல முக்கியமா நீங்க நீட்ல என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்கா இந்த இதுக்கு வந்துட்டு டி ஆர்பிட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது செகண்ட் பீரியடுக்கு டி பிளாக் இருக்கா, டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலா செகண்ட் பீரியட்ல பாத்தீங்கன்னாக்கா எஸ் பிளாக் எஸ் ஆர்பிட்டல் இருக்கு, பி ஆர்பிட்டல் இருக்கு. ஓகே, ஆனா தேர்ட் பீரியட் போகும்போது தான் எஸ் பி டி ஆர்பிட்டல் இருக்கு. அப்ப கார்பனுக்கு வந்துட்டு p ஆர்பிட்டல்ல மட்டும் தான் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். இதுக்கு d ஆர்பிட்டல்ல கிடையாது. ஓகேவா? அப்ப கார்பனுடைய கோவாலன்சி 4
அவ்வளவுதான். இதுக்கு மேக்ஸிமம் 4 தான், அதுக்கு மேல கிடையவே கிடையாது. ஓகேவா? அதே சிலிகானுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா தேர்ட் பீரியட்ல வருது. இது வந்து சிலிகானோடது. சிலிகான் தேர்ட் பீரியட்ல d ஆர்பிட்டல் இருக்கு, இருந்தாலும் அது empty ஆர்பிட்டலா இருக்கிறதுனால இதுல மொத்தம் 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. இதுல 3 இருக்கு. 3 ஆல்ரெடி 2 ஃபில் ஆயிருக்கும். s ல ஏற்கனவே 2 ஃபில் ஆயிருக்கு. அப்ப இந்த 5மே காலியா இருக்கு. அப்ப இந்த 5 plus 1 6. மொத்தம் சிலிகானுக்கு வந்து 6 கோவாலன்சி வந்து பாசிபிளா இருக்கு. ஓகேவா? அப்ப 6 கோவாலன்சி வந்து பாசிபிளா இருக்கு. அப்ப கோவாலன்சி differs in the same group itself. அப்ப நீங்க இங்க பார்க்கலாம் group wise உங்களுக்கு S blockல பார்த்த மாதிரி ஒரே மாதிரி எல்லா அமைப்புகளும் இருக்கா, ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா P blockல கிடையாது. அப்ப இதெல்லாம் தான் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चंस நீட் பேஸ்ல. ஓகேவா? அப்ப இதனுடைய கோவாலன்சி இது. ஓகே, அப்ப இதுக்கு D block இருக்கான்னு கேட்டா இருக்கு. அப்ப என்ன மாதிரியான ஹைபிரிடைசேஷன் இது ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னாக்கா கார்பன் வந்து p-pi பாண்ட மட்டும் தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, அதே சிலிகான் வந்து p-pi பாண்ட ஃபார்ம் பண்றதுக்கு சான்சஸ் ஆர் தேர். ஓகே, அதே வந்து இதனுடைய லெட் அண்ட் டின் இதனுடைய மத்த குரூப், இது ஜெர்மானியம் வந்து மெட்டலாய்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இட்ஸ் a மெட்டலாய்டு. ஓகேவா? இதனுடைய மெட்டலாய்டு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து d ஆர்பிட்டல்ஸ் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிட்டு ஜெர்மானியம் வந்து ஃபில் ஆகும். ஓகேவா? அப்ப இதனுடைய ரேடியஸும் பாத்தீங்க அப்படின்னாக்கா அதாவது என்னோட அயனைசேஷன் என்தால்பி, அயானிக் ரேடியஸ், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்கா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வரும். இதை நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது இதெல்லாம் நான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் ஃபார்ம்லயே நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அதாவது டின் அண்ட் லெட் அப்படின்னு பார்க்கும்போது +4 and +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபிக்ஸ் ஆகும். ஆனா லெட்டுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னாக்கா +2 ஸ்டேட் தான் இருக்கும். ஆனா டின்னுக்கு +4 ஸ்டேட் இருக்கும் போது கோவாலண்ட் காம்பவுண்ட் ஆகவும் +2 இருக்கும் போது அயானிக் காம்பவுண்ட் ஆகவும் மாறும். அப்ப எப்பெல்லாம் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா இருக்கும் போது கோவாலன்சி ஆகும், லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா அயானிக் ஆகவும் ஃபார்ம் பண்ணும். அப்ப அயானிக் கேரக்டர் எப்ப அதிகமா இருக்கோ அப்ப அது எல்லாமே மெட்டல்ஸ். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னாக்கா S பிளாக்கும் P பிளாக்கும் பார்த்திருக்கோம். இதுல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாமிக் ரேடியை, அயானிக் ரேடியை, ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி, ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி, அதனுடைய பேசிக் நேச்சர், அசிடிக் நேச்சர், how it reacts with the oxygen, அதனுடைய variable balance என்ன, ஆர்பிட்டல்ஸ்ல என்ன மாதிரியான ஹைபிரிடைசேஷன் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இத பார்த்திருக்கோம். P blockல எஸ்பெஷலி மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிற கிளாசிபிகேஷனையும் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது D block elements அப்படின்னு பார்க்கும்போது D blockனாக்க டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இதுல நம்பர் அதாவது நம்பர் 3ல இருந்து 12 வரைக்கும் இருக்குது. நம்பர் 3ல இருந்து 12 வரைக்கும் இருக்குது. எக்ஸப்ட் 12 மட்டும் கிடையாது. அப்படின்னா ஏன் அப்படின்னாக்கா இப்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டி ஆர்பிட்டல்ல மொத்தமே 5 ஷெல்ஸ் இருக்கு இல்லையா, 5 சப் ஷெல்ஸ் இருக்கு. அப்ப இது ஒண்ணுலயுமே 2 எலக்ட்ரான் அப்படின்னு போடும்போது 10 எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம். அப்ப டி ஆர்பிட்டல்ல மொத்தமான எலக்ட்ரான் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 10. அப்ப ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனாடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், சிங்க் இது வரைக்கும் பார்க்கும்போது இங்க இருந்து ஒவ்வொரு எலக்ட்ரானா ஃபில் ஆயிட்டே வரும். ஃபில் ஆயிட்டே வந்துட்டு மேங்கனீஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் 5 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடும். அப்ப மேங்கனீஸ் வரைக்கும் ஹாஃப் ஃபில்ட் ஆகும். அயனுக்கு என்ன பண்ணும், அதே மாதிரி 6th எலக்ட்ரான் வில் கோ டு தி ஃபர்ஸ்ட் ஷெல். கோபால்ட்டுக்கு அடுத்து 7, நிக்கலுக்கு 8, காப்பருக்கு நிக்கல், காப்பர் ரொம்ப ஸ்பெசிபிக், நம்ம டி டிரான்சிஷன்ல பார்க்கலாம். ஓகே, அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா 9, அப்புறம் ஜிங்க்கு பாத்தீங்கன்னாக்கா 10 எலக்ட்ரான்ஸுமே ஃபில் ஆயிடும். அப்ப ஜிங்க், கோபால்ட், ஜிங்க், கேட்மியம் அண்ட் மெர்க்குரி பாத்தீங்க அப்படின்னாக்கா அதனுடைய 10 எலக்ட்ரான்ஸுமே டி ஆர்பிட்டல்ல கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கும். அதனால கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கிறதுனால இந்த எலிமெண்ட்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா நான் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இதை நாம டி டிரான்சிஷன்னே சொல்ல மாட்டோம், இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 12th பீரியட்ல இதை வந்து நம்ம படிக்கிறோம். ஓகே, அடுத்தது இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்சினைட்ஸ், அதாவது F block எலிமெண்ட்ஸ். F blockல மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். ஓகே, D குள்ளார F நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா. அப்ப இது ஏற்கனவே பாத்தீங்கன்னா இது போக போக F ஆர்பிட்டல்ஸ் ஃபில் பண்ண இதனுடைய சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கம்மியா இருக்கும். அப்ப இதனுடைய டென்சிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுறதுனால. ஓகேவா, அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே S block wise elements கிளாசிபிகேஷனா நம்ம பார்த்திருக்கோம். அப்ப டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஒரு சில சமயம் என்ன क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னாக்கா குரோமியம் உடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வெரி ஈஸிலி ஆக்சிடேஷன் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய குரூப் நம்பரே தான் அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பரும். ஓகே, Cr2O7 2- அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. Cr2O7 2-
அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாக்கா அப்ப குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கனாக்கா எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னாக்கா +6 is the maximum oxidation state. அதே மாதிரி மேங்கனீஸ் MnO4 மைனஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. MnO4 மைனஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கண்டுபிடிச்சீங்க அப்படின்னாக்கா Mnக்கு X, ஆக்சிஜனுக்கு ஆக்சைடுக்கு எப்பவுமே 2. அப்ப 4 into -2 is equal to -1. X minus 8 is equal to -1. அப்ப X is equal to -1 plus 8. அப்ப +7. அப்ப இதனுடைய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதனுடைய குரூப் நம்பர் தான் அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு கேள்விகளா கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்ப இந்த கான்செப்ட் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதுக்கு பாசிபிள். ஓகே, ஆனா காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு +2 அப்படின்னு பார்ப்போம். ஆனா லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ்க்கு பாத்தீங்கன்னாக்கா லாந்தனைடுக்கு ஒரு மாதிரியாகவும் ஆக்டினைட்ஸ்க்கு வேரியபிள் வேலன்சிஸ் +2 அதாவது +3 லாந்தனைட்ஸ்க்கு இதுக்கு +4 அல்லது +3 வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? அப்ப லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே வந்துட்டு இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், எப்லாக்ல இருக்கக்கூடிய 14 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்ப இதெல்லாம் என்னவா நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா மேக்ஸிமம் அலாய்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அலாய்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். they act as a complex formation. இது எல்லாமே இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே கலர்டு காம்பவுண்ட்ஸ். ஏன் கலர்டு காம்பவுண்ட்ஸ் அப்படின்னாக்கா இதுல டி டிரான்சிஷன் நடக்குது. ஓகே, அப்ப டி டிரான்சிஷன் இருக்கிறதுனால தான் கலர்டு காம்பவுண்ட்ஸா வந்து ஃபார்ம் பண்ணுது. குரோமியம் வந்து ஒரு ஆரஞ்சு கலராகவும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து ஒரு பர்பிள் கலராகவும் மேக்ஸிமம் கோல்டு எல்லாம் பாப்பீங்க, கோல்டு சில்வர் எல்லாமே இதுல பாப்பீங்க, கோல்டு சில்வர். அப்ப ஒன்லி மெட்டல், ஒன்லி லிக்விட் மெட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மெர்க்குரி அப்படின்னு பாப்பீங்க இந்த இடத்துல. ஓகே, அப்ப ஆஸ்மியம், இரிடியம், பிளாட்டினம் இது எல்லாமே வந்துட்டு மெட்டல்ஸ் தான். அப்ப இதனுடைய கலர் பத்தியும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஃபார்மேஷன் தான் டி டிரான்சிஷனுக்கு. இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி ஆக்டினாய்ட்ஸ், லாந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஆக்டினாய்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மிஷ் மெட்டல்ஸ் அப்படிங்கறத ஃபார்ம் பண்ணலாம். 95% ஆஃப் தி ஆக்டினாய்ட்ஸையும் 5% ஆஃப் தி மெட்டல்ஸையும் கம்பைன் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது நம்மளுக்கு மிஷ் மெட்டல்ஸ். ஓகே, சோ அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே S, P, D and F block elements இப்ப நம்ம பார்த்திருக்கோம். மேக்ஸிமம் டாபிக் இந்த லெசன்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் கவர் பண்றோம். இன்னும் ரிமைனிங் டாபிக்ஸ் நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கவர் பண்ணலாம். வெயிட் ஃபார் த செகண்ட் செஷன். Thank you. Future Vision NEET JEE Academy, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 94439 22215 and web address www.futurevision.ias.com.